பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க, இந்த தனுசு ராசிக்காரங்க குருவை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரம். உங்களுக்கு முதல் ஆரம்ப திசை கேது திசை. பொதுவாக கேது திசை 7 வருடங்கள். நம்மளுடைய கால்குலேஷன் படி 5 வருடங்கள் எடுத்துக்கலாம். சுக்கிர திசை 20 வருடங்கள், மொத்தம் 25 வருடங்கள். மாணவர்களாக இருப்பின் அவங்களுக்கு படிப்பில் ஒரு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். குரு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது 4ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல வக்ரம் அடைவது அப்படிங்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். வீட்டில் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். 5ஆம் இடத்துல வரும்போது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். வருமானத்தில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்காது. ராசிக்கு சுகஸ்தானாதிபதியில் இருக்கிறதும் குருவை பார்த்துருக்கும் போது முடிவு கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில பேருக்கு கவனத்துடன் கூடிய ஒரு சில விஷயங்களை நடத்த வேண்டும். வருமானத்திற்கு தங்கு தடை இல்லாமல் வரும். லவர்ஸ் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும். இந்த நேரத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். அதனால் உங்களுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு சில நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இது ஒரு அற்புதமான நேரம். லவர்ஸ் இஷ்யூ வரும்போது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். அப்படிங்கிறதுனால பிரேக்கப்லாம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. வீட்டில் பிரச்சனைகள் தலை தூக்கும் போது ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். இதனால் படிப்பில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். டைவர்ஷன் ஆகாமல் நீங்கள் படிக்கணும். அடுத்தது சூரிய திசை 6 வருட காலங்கள். 25 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் இருக்குது. இந்த காலங்களில் உங்களுடைய அரசாங்க வழியில் உதவிகள் கிடைக்கும். பெற்றோர்கள் வழியே உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். திருமணம் தடை ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். ராஜகிரகமான சனி குரு வக்ரம் அடைப்பது அப்படிங்கிறது நிதானத்தை அதிகமாக தோற்றுவிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 5ஆம் ஸ்தலத்தில் குழந்தைகள் பாக்கியம் இருக்கிறது. சுப விரயங்கள் ஏற்படும். பெரிய கிரகங்கள் சூரியன் சனி வக்ரம் அடைகிறது, குரு வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. குரு வக்ரம் அடையும் போது ஏமாற்ற பேரவர்களால் நம்மளை ஏமாற்றப்படுவீர்கள். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இது சந்திர திசை. சந்திர திசை 10 வருடங்கள், 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். அஷ்டமாதிபதி திசை. வக்ர காலங்களில் உங்களுக்கு கேட்டபடி கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை. இந்த கிரகங்கள் இந்த சந்திர திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்காது. தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி திசை இருமுறை யோசித்து செயல்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். டிசிஷன் பாயிண்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. டிசிஷன் எடுக்கும் போது அதுக்குள்ள நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு நீங்கள் கலந்துரையாட வேண்டும். சுப கடன்கள் ஏற்படும். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். 5ஆம் இடத்தில் வக்ரம் ஏற்படும் போது மிக தெளிவான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த காலங்களை நீங்கள் நகர்ந்து வர வேண்டும். அதுதான் உண்மை. செவ்வாய் திசை 7 வருட காலங்கள். 41 வயசுலேருந்து 48 வயசு. சுகஸ்தானாதிபதி திசை. இப்போது அரசாங்க வேலை கிடைக்கும். எதிலும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும். வண்டி வாகனத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது. மிக தெளிவான விஷயத்தை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பின் வாங்கவும். செவ்வாய் திசையில் உங்களுக்கு யோகமான காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது ராகு திசை 18 வருடம், 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இந்த காலங்களில் சுப விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு சுப விரயங்களை வீடு மனை யோகமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம். வெளிநாடு வேலை செய்வதற்கு உத்தியோகம் மிக எளிதில் கிடைக்கும். குரு வக்ரம் நன்மை ஏற்படும். ப்ராப்பர்ட்டி மட்டும் வில்லங்கம் இல்லாமல் வாங்கிறது ரொம்ப நல்லது. ராகு திசை பொதுவாக தனுசு லக்னமாக இருப்பது மிகப்பெரிய யோக பலனை கொடுத்துவிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ராகு திசையில் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சுற்றுலா செல்வதற்கோ இல்லை உங்கள் மகளுடைய திருமணத்திற்கோ இல்லை அங்கே படிக்க வைக்கிறதுக்கோ நீங்கள் ராகு திசை அப்போ ஃப்ளைட் ஏறுவீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது குரு திசை. குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். லக்னத்துக்கு நல்ல திசை. இதுவே லக்னமாக தனுசே லக்னமாக இருக்கும்போது நல்ல திசை. இல்லை ராசி மட்டும்தான் இருந்தாலும் அதுவும் ஒரு நல்ல திசை. கோச்சாரப்படி 5ஆம் இடத்தில் இருக்கும் குரு வக்ரம் அடைவது யோகம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சுய தொழில் முதலீடு பிரச்சனைகள் தீரும். ஏமாற்றம் அதிகமாகும். ஆனாலும் அதை புரிந்து கொண்டு நகர்ந்து வருவீர்கள். சுபவிரயம் கொடுக்கும். மன அழுத்தத்தை கொடுக்கும்.
பொதுவாக உங்களுக்கு அது மிகப்பெரிய யோக பலன்களை இந்த குரு திசையில் கொடுக்கும். அடுத்தது சனி திசை. சனி திசை 19 வருடங்கள், 82 வயசுலேருந்து 101 வயது வரைக்கும் சனி திசை. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா மிகையாகாது. சனி வக்ர நிலையில் அடைந்தாலும் 7.5 சனியாக செயல்படும் போது கொஞ்சம் சில மிக முக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி குரு வக்ரமும் உங்களுக்கு சனி திசையில் ஆகாத ஒன்று அப்படிங்கிறதுனால வேறு ஒரு லக்னமாக இருக்குது. தனுசு மீன லக்னம் தவிர மற்ற எந்த லக்னமாக மகர லக்னம் கும்பன் லக்னமாக இருக்கும்போது ஒரு சில யோகத்தை கொடுக்கும். அதனால் இந்த சனி திசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது, உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்கும். மன அழுத்தத்தில் மெடிடேஷன் போன்ற விஷயங்களை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மாற்றங்களை கொடுத்து ஏற்றங்களை கொடுக்கக்கூடும் என்று அது மிகையாகாது. வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்யும் போது கொண்டக்கடல் மாலை 27 கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபட மிகப்பெரிய உயர்ந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த தனுசு ராசிக்கார மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.